கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதிசயத்தை செய்கிற தேவன் அவர் ஒருவரே. அதனால் நாம் என்ன செய்யணும்னா அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செய்யணும். ஏனென்றால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றும் என்னென்னா சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து சோத்திரங்க. கர்த்தர் நன்மையாக நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி சோத்தரிக்கும் பொழுது தேவன் உங்கள் பேரிலே மகிமைப்படும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். ஏனென்றால் கர்த்தராக தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. காரணம், அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அவர் எனக்கு அதிசயமானவர்களை செய்தார். அதிசயமானவர்களை செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். அதனால் நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி நான் முறையிடுவேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ளுங்கள். தினம் 3 வேளை சோத்திர பலி செலுத்தி தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கு. இன்றைய தினம் கர்த்தர் எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். அதிசயமானவர்களை கர்த்தர் செய்வார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எல்லாவற்றிலும் ஒரு இரக்கத்தை கர்த்தர் காட்டுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைய தினம் வீண் போகாது உங்கள் நம்பிக்கை. தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.